முதல் முறையாக 76வது தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டியினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 76வது தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டி தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்து வெற்றியாளருக்கு வழங்கப்படும் கோப்பையை அறிமுகப்படுத்தி பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் இதுவரையிலும் யாரும் செய்திராத சாதனைகளை திராவிட மாடல் ஆட்சி செய்து வருவதாகவும் அதற்கு உதாரணமே இந்த 76வது தேசிய அளவிலான டிராக் சைக்கிளிங் போட்டி திகழும் என குறிப்பிட்டார். இந்த போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த 41 வீரர்கள் மற்றும் 27 மாநிலங்களை சேர்ந்த 581 வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் என்றும் இப்போட்டியானது 8 பிரிவுகளாக நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இதற்காக 75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இப்போட்டி நடத்தப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்களை தேடி நேரடியாக அரசு செல்வதால் மக்களுக்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மண்டலத்தில் மாவட்ட அளவிலான 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மேயர் மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட அளவில் சிறந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பாராட்டு கேடயங்கள் வழங்கியும் 1059 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.23 கோடி அளவிற்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி விழா பேருரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் மக்களுக்கான சேவைகளை செய்து வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு தமிழக முதலமைச்சரின் மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஆட்சி காலத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்கள் அவர்களிடம் குறை கேட்க மாட்டார், அவரே சிந்திப்பார், நிச்சயித்திருப்பார், செயல்படுவார். அதுதான் கலைஞர். அதே மாதிரி மக்கள் வரி பணத்தை வீணாக்கிறார், அது செய்கிறார். மகத்தான திட்டங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, சொல்லாது மக்களுக்கு மருத்துவம் சொன்னாரா, 7 கல்வி சொன்னாரா, உயிர்காப்பு 48 சொன்னாரா, காலை உணவு திட்டம் சொன்னாரா, +2 படிச்சுட்டு +2 படிச்ச மாணவர்களுக்கு காலேஜ் படிக்கிற 1000 ரூபாய் மகளிர் ஆண்டுக்கு சேர்த்துருந்தார். இன்னொரு மகத்தான் எந்த குறையா கூட்டு திட்டங்கள் இந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த முதலீடு செய்த மக்கள். வெள்ளமடம் அருகே கத்தியை காட்டி மிரட்டி ரூபாய் 2 லட்சம் வழிப்பறியில் ஈடுபட்டு 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் வடக்கு தெருவை சேர்ந்த நடராஜன் நாகர்கோவில் அடுத்து பார்வதிபுரத்தில் ஐடி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த வாரம் காரில் நாகர்கோவில் காவல் கிணறு 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த 2 பேர் காரை வழிமறித்து நடராஜனிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர் வைத்திருந்த ரூபாய் 2 லட்சத்தை பறித்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் நடராஜன் அளித்த புகாரின் பேரில் வழிப்பறியில் ஈடுபட்ட லட்சுமணன், கொட்டியப்பன், அஸ்வின் ஆகிய 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சுமார் 6.5 கிலோகிராம் எடையுள்ள யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட 5 கைவினைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இது தொடர்பாக 12 நபர்களை விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை தொடரும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சித்ராவுத்தன்பாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கைல்வழி செல்வராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினர். முன்னதாக அமைச்சர் கைல்வழி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். இதனையடுத்து அங்கன்வாடி குழந்தைகளை அமைச்சர் கைல்வழி நேரில் சென்று பார்வையிட்டு குழந்தைகளிடம் பாட்டு பாட சொல்லியும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.